على ألا تعدلوا يعدلوا هو أقرب للتقوى واتقوا الله. قال النبي صلى الله عليه وسلم المسلمون كلهم كرجل واحد إن اشتكى عينه اشتكى كله وإن اشتكى رأسه اشتكى كله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه منيب. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வழங்கி இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம், அதன் அடிப்படை உலகிலே நீதத்தை நிலைநாட்டுவது, அனைவரிடமும் நீதம் பாராட்டுவது, சத்தியத்தை எடுத்து வைப்பது, சத்தியத்திற்காக உழைப்பது, அநீதத்தை வெறுத்தல், அநீதத்தை தடுத்தல். நீதம் அரபியிலே அதில் என்று சொல்வார்கள். நீதம் என்பது எல்லா மனிதர்களிடம் நேர்மையாகவும் நீதமாகவும் நடக்க வேண்டும். எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது. மனிதர்களை தாண்டி மிருகங்களிடமும் நீதம் பாராட்ட சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஏவுகிறது. எல்லா படைப்பினங்களிலும் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். நீதம் என்பது மனிதனின் இயற்கை குணம். நல்ல மனிதன், நல்ல மனிதருக்கான அடையாளம், அநீதத்தை காணும் பொழுது அவனுடைய மனம் பரிதவிக்கிறது. அநீதத்தை காணும் பொழுது அவன் உள்ளத்திலே ஒரு கவலை உண்டாகிறது. அநீதத்திற்கு எதிராக அந்த அநீதத்தை தடுக்க முடியாவிட்டாலும் கூட உள்ள அளவிலே அவன் அநீதத்தை கண்டு வெதும்புகிறான். தனக்கு எதிரே நடக்கக்கூடிய ஒரு அநீதத்தை கண்டு மனதுக்குள்ளே அழுவான். இது மனிதனின் இயல்பு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். அநீதத்திற்கு எதிராக ஒரு மனிதனுக்கு எந்த விதமான கவலையும் இல்லாமல் அநீதத்தை கண்டும் காணாமல் இருந்தால் அவனுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் வித்தியாசம் இல்லை. கண்ணுக்கு எதிரே நடக்கக்கூடிய அநீதத்தை நினைத்து அதை தடுக்க முடியாவிட்டாலும் மனதளவிலாவது வருந்துவதுதான் ஒரு நல்ல மனிதனின் அடையாளம். நீதம், அனைவரிடத்திலும் நீதம் பாராட்டுவது என்பது அது மனிதனின் உயரிய பண்பு. தனி மனிதன் தொடங்கி ஒரு குடும்பத் தலைவராக இருக்கக்கூடிய குடும்பத் தலைவரும், ஒரு நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவரும், ஒரு நாட்டை ஆளக்கூடிய தகுதி படைத்த நாட்டின் அதிபரும் கூட தனக்கு கீழுள்ள மக்களிடத்திலே நீதத்தோடும் பண்போடும் நடந்து கொள்ள வேண்டும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடுகளை தாண்டி எல்லோரிடமும் நீதம் பாராட்ட சொல்லி குர்ஆன் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறது. அதில் என்ற வார்த்தை மட்டும் குர்ஆனிலே 30 இடங்களுக்கு மேலாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். அதில் என்றால் நீதம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதா லில்லாஹி வலவ் அலா அன்ஃபுசிக்கும். ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் மக்களிடத்திலே
நீதத்தை நிலைநாட்டுங்கள், பண்போடு நடந்து கொள்ளுங்கள். வலா அஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு. ஒரு கூட்டத்தவர்களிடத்திலோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மீதோ இருக்கக்கூடிய வெறுப்பு, அவர்களிடத்தில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்வதை விட்டும் உங்களை தடுக்க வேண்டாம். ஒரு சிறிய கூட்டம் அல்லது ஒரு குடும்பம் நமக்கு வேண்டாதவர்களாக இருந்தாலும் கூட, நமக்கு அவர்களை உள்ளளவிலே பிடிக்காவிட்டாலும் கூட, நியாயம் என்று வரும் பொழுது, நீதம் என்று வரும் பொழுது அவர்களிடத்திலும் நீதமாக நடக்க வேண்டும். எல்லா மனிதர்களிடத்திலும் நீதம் பாராட்ட வேண்டும். முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் என்கிற பாகுபாடு இருக்கக்கூடாது. ஒரு வழக்கு வருகிறது என்றால் அந்த வழக்கிலே யாரின் பக்கம் நியாயம் இருக்கிறது, யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், யார் அநீதம் இழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்கிற கோணத்தில் தான் பார்க்க வேண்டும். அவன் முஸ்லிமா, முஸ்லிம் அல்லாதவனா என்ற பார்வை இருக்கக்கூடாது. அவன் எனக்கு நெருக்கமானவனா, எனக்கு நெருக்கம் இல்லாதவனா என்கிற பார்வையில் பார்க்கக்கூடாது. யாரின் மீது அநீதம் இழைக்கப்பட்டதோ அவரின் இடத்தில் நின்று அவருக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்கிற ஒரு அழகான வாழ்க்கை முறையை இஸ்லாமிய மார்க்கம் காட்டித் தருகிறது. சையதுனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நீதியை நிலைநாட்டியிருக்கிறார்கள். 4 கலீஃபாக்கள், குலஃபாயே ராஷிதீன்கள் என்று சொல்லக்கூடிய 4 கலீஃபாக்களின் காலத்திலும் அந்த நீதம் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈராக்கிலே கவர்னராக இருக்கிறார்கள், சிரியாவிலே, ஷாமிலே கவர்னராக இருக்கிறார்கள். அவர்களுடைய கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதி. இவர்கள் ஷாம், சிரியா நாட்டிற்கு கவர்னராக, பொறுப்பாளியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மஸ்ஜித் இஸ்லாமியர்களின் பெருக்கத்தால் நிரம்பி வழிகிறது. ஜுமாவிற்கும் ஈதுக்கும் இடம் போதவில்லை. மஸ்ஜிதை விரிவாக்க வேண்டும். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதை விரிவாக்குவதற்காக பல பேருடைய வீட்டை விரிவாக்கம் செய்யும் பொழுது அக்கம் பக்கத்திலே உள்ள வீடுகளையும் நிலத்தையும் எடுக்கப்படும். அந்த விதத்திலே இஸ்லாமியர்களுடைய பலருடைய வீட்டை இடித்து அந்த மஸ்ஜிதை விரிவுபடுத்துகின்றார்கள். அந்த வீடுகள் இருக்கக்கூடிய பகுதியிலே ஒரு யூத பெண்மணியின் வீடு இருக்கிறது. அந்த வீட்டையும் எடுக்கிறார்கள். எப்படி யாரிடத்திலும் அனுமதி கேட்கவில்லையோ, பள்ளியின் விரிவாக்கத்திற்காக அவர்களுடைய நிலங்கள் எடுக்கப்படுகின்றது. அவர்களுக்கு வேறு நிலங்கள் தரப்படுகின்றது அரசாங்கத்தில் இருந்து. அதுபோல் அந்த யூத பெண்மணியின் வீடும் எடுக்கப்படுகிறது. அந்த பெண்மணி நேராக செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இந்த வழக்கை எடுத்து செல்கின்றார். சிரியாவிலிருந்து, ஷாமிலிருந்து மதீனாவுக்கு போனார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அந்த யூத பெண்மணி சொல்கின்றார், உமரே, நீதத்தை நிலைநிறுத்தக்கூடியவரே, எனக்கு உங்களுடைய ஆட்சியிலே அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய வீடு அநியாயமாக என்னிடம் இருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த விதமான விசாரணையும் செய்யவில்லை. கவர்னராக இருக்கக்கூடிய அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து கேட்கின்றார்கள், இந்த பெண்மணியின் வீட்டை இவரின் அனுமதி இல்லாமல் எடுத்தீர்களா? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், உமரே, நான் சொல்வதை ஒரு கணம் கேளுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், நீ சொல்வதெல்லாம் கேட்பதற்கு இல்லை. இந்த பெண்ணின் அனுமதி இல்லாமல் அந்த வீடு எடுக்கப்பட்டதா? ஆமாம். எதற்காண்டி எடுத்தேன் அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன்.
இஸ்லாமியர்களின் வரவு, இஸ்லாத்தை நோக்கி அதிகமான மக்கள் தங்களை இஸ்லாத்திலே இணைத்துக் கொள்கின்றார்கள். அவர்கள் தொழுவதற்கான இடம் மஸ்ஜிதிலே அவர்களுக்கான இடம் போதவில்லை. அதனால் மஸ்ஜிதை விரிவாக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. எல்லோருடைய வீடும் எடுக்கப்பட்டது. அதிலே பல முஸ்லிம்களின் வீடும் இருந்தது. அந்த வரிசையில் இந்த யூத பெண்மணியின் வீடும் இருக்கிறது. இந்த பெண்மணியின் வீட்டையும் எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் அதற்கான நஷ்ட இடம் வேறு இடமும் கொடுக்கப்படுகின்றது. அதுபோல் இந்த பெண்மணிக்கும் கொடுக்கப்படும் என்று சொன்னபோதும் அன்பவர்கள் சொன்னார்கள், இந்த பெண்ணின் அனுமதி இல்லாமல் எடுத்தது, அது எவ்வளவு உயர்ந்த பணிக்காக எடுத்திருந்தாலும் கூட இந்த பெண்ணின் அனுமதி இல்லாமல் நீங்கள் எடுத்தது தவறு. அந்த இடத்திலே உள்ள அந்த பகுதியில் அந்த மஸ்ஜிதின் விரிவாக்கத்தை நீங்கள் தடுத்துவிட்டு எடுத்துவிட்டு இந்த பெண்மணிக்கு அந்த இடத்திலே வீடு கட்டி கொடுங்கள் என்று தீர்ப்பு வழங்குகிறார். அதனால்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இன்று வரை வரலாறு நினைவு கூறுகின்றது. அந்த பெண்மணிக்கு அரசாங்கத்தின் சார்பாக ஒரு முக்கிய இடத்திலே ஒரு பிரம்மாண்டமான வீட்டை கட்டி கொடுத்திருக்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் செய்ய முடியும். அந்த இடத்தின் மதிப்பை விட அதிகமான மடங்குகளை பணத்தை கொடுத்தும் அந்த பெண்மணியை சரி கட்டி இருக்கலாம். இவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் நீதம் நியாயம் யாரின் பக்கம் இருக்கிறது என்பதை விசாரித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரியான தீர்ப்பை வழங்கினார்கள். மஸ்ஜிதாக இருந்தாலும் பொது காரியத்திற்காக இருந்தாலும் அடுத்தவரின் அனுமதி இல்லாமல் எடுப்பது தவறு என்று சொல்லி அந்த பெண்மணியிடத்திலே அவரின் இடத்தை திரும்ப கொடுத்தார்கள் என்று சொல்கிறது வரலாறு. ஆக நீதம் செலுத்தும் பொழுது, ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது அங்கு முஸ்லீமா வைர முஸ்லீமா முஸ்லீம் அல்லாதவரா என்று பார்க்கக்கூடாது. யாரின் பக்கம் நியாயம் இருக்கின்றது, யாரின் பக்கம் நீதம் இருக்கின்றது என்பதை மட்டும் பார்க்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது, ஒரு முஸ்லீமுக்கு அநீதம் இழைக்கப்படும் பொழுது, சக முஸ்லீமுக்கு அநீதம் இழைக்கும் பொழுது நாம் உண்மையிலே அதற்காக போராட வேண்டும், அவரின் பக்கத்திலே நிற்க வேண்டும். காரணம், முஸ்லீம்கள் இன்னமல் முஃமினூன இஹ்வா. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், முஸ்லீம்கள் அனைவரும் ஒரு தாய் வயிற்றிலே பிறந்த சகோதரர்களை போன்றவர்கள். அவர்களுக்கு வேண்டுமானால் வேறு வேறு தாய்மார்கள் இருக்கலாம், வேறு வேறு தாய்மார்களின் வயிற்றிலே பிறந்திருக்கலாம், வேறு வேறு நாட்டிலே பிறந்திருக்கலாம், வேறு வேறு மொழியை பேசக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் முஸ்லீம்கள் என்று வந்துவிட்டால், முஃமின்கள் என்று வந்துவிட்டால் அவர்கள் அனைவரும் சகோதரர்கள். அவர்களிடத்தை அன்பு பாராட்ட வேண்டும், அவர்களிடத்திலே இணக்கமாக இருக்க வேண்டும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எடுத்து கூறுகின்றார். இதைவிடும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயத்திற்கு விளக்கமாக தெளிவாக எடுத்துக் கூறினார்கள், அல் முஸ்லிமூன குல்லுஹும் கரஜுலின் வாஹித். முஸ்லிம்கள் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கோடான கோடி முஸ்லிம்கள், அவர்களின் உதாரணம் என்னவென்றால் கரஜுலின் வாஹிதின், ஒரே மனிதரை போல, ஒரே உயிர்தான், பல்வேறு உயிர்களாக சிதறி கிடக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்த்தால் ஒரே மனிதரை போல, ஒரே உயிரை போல. அந்த ஒரே உடலில் கண்ணிலே ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் உடல் முழுவதும் அதனுடைய பாதிப்பை அனுபவிப்பதை போல. கண்ணில் தானே வலிக்குது அப்படின்ட்டு சும்மா இருக்கிறது இல்லை. கண்ணில் வலித்தாலும் அந்த கண்ணின் வேதனை குறைப்பதற்காக கால்கள் நடக்கின்றது, வாய் பேசுகின்றது. இப்படி எல்லா உறுப்புகளும் சேர்ந்து அந்த உறுப்புக்காக பாடுபடுகிறது. இஷ்டகார் அசுஹு இஷ்டகார் குல்லு. தலையில் ஒரு தலைவலி ஏற்பட்டாலும் கூட உடல் முழுவதும் அந்த வலியை அனுபவிக்கின்றது. அதே போல்தான் உலகிலே முஸ்லீம்கள் எங்கு அடிக்கப்பட்டாலும், முஸ்லீம் எங்கு தாக்கப்பட்டாலும் எல்லா முஸ்லீம்களுக்கும் அதனுடைய வேதனை உள்ளத்திலே வர வேண்டும். காரணம், அவர்கள் ஒரே உடலிலே உள்ள ஒரே உயிரை போன்றவர்கள். அந்த உணர்வு முஸ்லீம்களிடத்திலே இருக்க வேண்டும். இன்னொரு ஹதீஸிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். லா யظலிமுஹு வலா யுஸல்லிமுஹு. அவன் தன் சக முஸ்லிம்களுக்கு நோவினை தரமாட்டான், அவர்களுக்கு அநீதம் இழைக்க மாட்டான். வமன் கான ஃபி ஹாஜதி அஹீஹி கானல்லாஹு ஃபி ஹாஜதிஹி.
யார் தன்னுடைய சக முஸ்லீம் சகோதரருக்கு ஒரு தேவையை நிவர்த்தி செய்து வைத்தால், அவருடைய தேவையை அவர் எடுத்து செய்தால், அவருக்கு ஒரு கடன் கொடுத்தால், அவருக்கு ஒரு பொருளை வாங்கி வந்து கொடுத்தால், அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா இந்த முஸ்லிமின் தேவையை நிறைவேற்றுகிறான். ஒமன் ஃபர்ரஜ குர்பத்தன் ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு குர்பா. ஒரு முஸ்லீம் கஷ்டத்திலே இருக்கும் பொழுது அவருக்கு ஆறுதலாக 2 வார்த்தைகள் அல்லது அவருடைய கஷ்டத்திலே பங்கெடுத்து கொண்டால் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா இந்த முஸ்லிமின் கஷ்டத்தை போக்குகின்றான். ஆக முஸ்லிமுக்கு எல்லா விதத்திலும் பக்கபலமாக இருக்கும்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு அன்பு, இந்த ஒரு இணைப்பு இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே இல்லாமல் போய்விட்டது. மொஹல்லாக்கள் தொடங்கி, குடும்பங்கள் தொடங்கி எல்லா இடத்திலும் இஸ்லாமியர்களிடத்திலே பிரச்சனை, ஒற்றுமை இல்லை, உள்ளத்திலே அன்பு இல்லை, சக முஸ்லிமை பார்க்கும் பொழுது அன்பாக பார்ப்பதில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முஸ்லிம்கள் சந்தித்துக் கொண்டால் உங்களிடத்திலே சலாமை பரிமாறிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இன்னைக்கு அந்த சலாமில் கூட ஓரவஞ்சனை காட்டப்படுகிறது. யார் நமக்கு வேண்டியவங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சலாம். ஒருத்தர் சலாம் சொல்றான்னா பார்க்கலாம், அவருக்கு அவர் தெரிஞ்சவர். அந்த சலாமிலே பல வெரைட்டிகள் உள்ளது. ஒருவரை பார்த்து சிரித்து கொண்டே சலாம் சொல்வார், ஒருவரை பார்த்து பேருக்கு சலாம் சொல்வார். இப்படி வேண்டப்பட்டவர்களுக்கு ஒரு விதத்திலே சலாம், வேண்டாதவர்களுக்கு ஒரு விதத்திலே சலாம், இன்னும் சில பேருக்கு சலாமே சொல்வதில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து கூறினார்கள், கியாமத் நாளின் அடையாளங்களில் மிக முக்கியமானது, உலக அழிவு நாளின் அடையாளங்களில் மிக முக்கியமானது வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்வது. எல்லோரிடத்திலும் சலாமை சொல்லுங்கள், அஃஷுஸ் ஸலாம பைனக்கும், உங்களிடத்திலே சலாமை பரப்புங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த சலாம் என்பது நம்முடைய உள்ளங்களுக்கு இடத்திலே ஒரு பாச பிணைப்பை ஏற்படுத்தும். இஸ்லாமிய குடும்பங்களிலே நிம்மதி இல்லை, அவர்களிடத்திலே ஒரு பாச பிணைப்பு இல்லை, தாய் மகனுக்கிடையிலே ஒரு பாசம் இல்லாமல் இருக்கிறது, சகோதர சகோதரிகளுக்கு இடையிலே, கணவன் மனைவிக்கு இடையிலே சண்டை சச்சரவுகள், ஒரு மஹல்லாக்கு இடையிலே, ஒரே மஹல்லாவில் உள்ள பல பேர் பல பிரச்சனைகளிலே பிரிந்து கிடைக்கின்றார்கள். ஒற்றுமையை போதிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, ஒற்றுமையின் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விட வேண்டாம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எல்லா விதத்திலும் நம்மை ஒற்றுமையாக வைத்திருக்கின்றான். நமக்கு கலிமா ஒன்று, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் அடுத்த நிமிடத்தில் சகோதரர்களாக ஆகிவிடுகிறோம். இந்த இஸ்லாமியர்களாக நம்முடைய முன்னோர்கள் எந்தெந்த மதத்திலோ இருந்திருக்கலாம், அவர்கள் இஸ்லாமிய மதத்திற்கு மாறியதற்கான முக்கிய காரணம் ஜாதிய ஒடுக்குமுறைகளும் பாகுபாடுகளும் தான். இவன் இந்த ஜாதி, அவன் அந்த ஜாதி, இவன் இந்த ஜாதி, இவன் தாழ்ந்த ஜாதி, இந்த பாகுபாட்டின் இந்த கொடுமையில் விடுபடுவதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். இஸ்லாத்தில் முஸ்லீம்கள் இந்த பேர் தான் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. யாருக்கு எந்த பேர் தோணுதோ அந்த பேர் வச்சுக்கலாம். நாம் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தில், நாம் இருக்கக்கூடிய ஊரில் எந்த பேரோ அந்த பேரை வைத்துக் கொள்ளலாம். ஷிர்க் இல்லாமல் இருந்தால், இணை வைப்பு இல்லாமல் இருந்தால் தமிழும் கூட பேர் வைத்துக் கொள்ளலாம். இஸ்லாத்தில் அதற்கு தடை இல்லை. ஏன் முஸ்லீம்கள் அரபு பேர்களை வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. எந்த பிரச்சனையும் இல்லை, பேர்களை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த பெயரை வைத்து கூட ஜாதியை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அவல நிலையும் தொடர்கிறது. ஒருத்தன் பேரை கேட்டாலே அவன் எந்த ஜாதி அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த ஜாதிய கொடுமைகளில் இருந்து விடுபடுவதற்காக தான் நம்முடைய முன்னோர்கள் பெயரை கூட தமிழில் வைத்துக் கொள்ள வேண்டாம், அரபியிலே வைத்துக் கொள்ளலாம் என்று அரபியிலே வைத்துக் கொண்டார்கள். அதுதான் பெயருக்கான காரணம். ஆக இப்படி எல்லா விதத்திலும் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எந்த விதமான பாகுபாடும் இருக்கக்கூடாது. தொழுகை ஜமாத்தோடு நிறைவேற்றப்படுகின்றது. எல்லோரும் ஒன்று, அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் சஃபிலே நின்று விட்டால் அவர்கள் ஒரே குடையின் கீழ் வந்து விடுகின்றார்கள். நம்முடைய நோன்பு உலகம் முழுவதும் எல்லோருமே ஒரே சமயத்திலே நோன்பு நோக்கின்றோம், ஒரே சமயத்திலே ஈது கொண்டாடுகின்றோம். நம்முடைய ஹஜ் பல நாட்டினர், பல மொழியை பேசக்கூடியவர்கள், பல நிறத்தவர்களை ஒரே இடத்திலே ஒரே சமநிலையிலே சரிசமமாக நடத்தப்படுகின்றார்கள், சந்தித்துக் கொள்கின்றார்கள்.
இப்படி ஒற்றுமையை ஒவ்வொரு தளத்திலும் நிரூபிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அந்த இஸ்லாமியர்களிடத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கு. நம்முடைய குடும்பம் தொடங்கி நம்முடைய மஹல்லாக்கள் தொடங்கி சர்வதேச அளவிலே இஸ்லாமியர்கள் பிளவுபட்டு கிடக்கின்றார்கள். இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகளுக்கு இடையில் ஒற்றுமை இல்லை. அதனால்தான் இவ்வளவு பெரிய அழிவுகள், மிகப்பெரிய அழிவின் விளிம்பில் நிற்கிறது. மிக முக்கியமாக இஸ்லாமிய சமூகத்தின் இதயமாக பார்க்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள், மத்திய கிழக்கு இஸ்லாமிய நாடுகள் மிகப்பெரிய அழிவின் விளிம்பில் இருக்கிறது. முன்னாடி அப்படி ஒரு நிலைமை இல்லை. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அமைதியான நடுநிலையாக நாடுகளாக இருந்தவை மத்திய கிழக்கு அரபு நாடுகள், இஸ்லாமிய நாடுகள். 100 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள்னாவே குண்டு போடுறது, அழிக்கிறது, இதுதான் அப்படின்ட்டு மற்ற மதத்தவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். அந்த நிலைமை 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. காரணம், ஒரே குடையின் கீழ் இருந்தார்கள், ஒரே தலைமையின் கீழ் இஸ்லாமியர்கள் ஒன்றிணைந்து இருந்தார்கள். உஸ்மானிய ஹிலாஃபத் என்ற ஒரு ஹிலாஃபத் இருந்தது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடங்கி 1400 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் ஒரே குடையின் கீழ், ஒரே அமீரின் கீழ், ஒரே ஹலீஃபாவின் கீழ் ஒன்றிணைந்து இருந்தார்கள். ஆட்சி மாற்றம் ஏற்படும். குலஃபாய ராஷிதீன்கள் சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அலி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மானிய கிலாஃபத், உமையா கிலாஃபத். அதிலே சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அந்த உமையா கிலாஃபத்தின் கீழ் நம்முடைய இஸ்லாமியர்கள் ஒன்றுபட்டு இருந்தார்கள். அப்பாசிய கிலாஃபத், அடுத்து உதுமானிய கிலாஃபத். இந்த எல்லா கிலாஃபத்திலும் இஸ்லாமியர்கள் ஒரே குடையின் கீழ் இருந்தார்கள். அசைக்க முடியாத சக்தியாக இஸ்லாமிய மார்க்கம் இருந்தது, இஸ்லாம் இருந்தது. இப்பொழுது காணக்கூடிய சர்ச்சைகளும் சண்டை சர்ச்சைகளும் அந்த நேரத்தில் இல்லை. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இது போன்ற ஒரு நிலைமை மத்திய கிழக்கில் இல்லை. இந்த நேரத்தில் தான் மேற்கத்திய நாட்டவர்கள் இஸ்லாமியர்களிடத்திலே பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியை செய்கின்றார்கள். உஸ்மானியர்கள் துருக்கியை தலைமையிடமாக கொண்டவர்கள், அவர்கள் அரபி அல்லாதவர்கள், நீங்கள் அரபிகள், அவங்கள விட நீங்க தான் உயர்ந்தவங்க. இன்னைக்கு சொல்றேன்ல, மொழி அரசியல், ஜாதி அரசியல், மத அரசியல், அது போன்ற ஒரு அரசியலை இஸ்லாமியர்களிடத்தில் பரப்பினாங்க. இஸ்லாமியர்களை துண்டாடினார்கள். இஸ்லாமிய நாடுகளை பல கூறுகளாக பிரித்தார்கள். அன்னைக்கு தான் இஸ்லாமியர்களுடைய சக்தி போச்சு. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், வாத்தியுல்லாஹ வாத்தியு ரசூல வலா தனாஸு ஃபதஃஷலு வதஹப ரீஹுக்கும் வஸ்பிரு. அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள், உங்களுக்கிடையில் பிளவுவாதத்தை உண்டாக்குகின்றார்கள், உங்களுக்கிடையே சண்டை சச்சரவுகள் செய்து கொள்ளாதீர்கள். அப்படி நீங்கள் சண்டை சச்சரவுகள் செய்து கொண்டு நீங்கள் பிரிந்து விட்டால் நீங்கள் பலகீனப்பட்டு போவீர்கள். இன்னைக்கு மிக பலகீனமான ஒரு சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் இருக்கின்றது. எடுப்பார் கைப்பிள்ளையாக போறவனா அடிக்கலாம், அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இன்னைக்கு இஸ்லாமிய நாட்டின் நிலைமை. பிளாக் கோல்டு, கருப்பு தங்கம், இன்னைக்கு பெட்ரோல், இன்னைக்கு உலகத்தினுடைய பொருளாதாரத்தையே தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு இதுதான் இன்னைக்கு உள்ள கனிம வளம், பெட்ரோலு, கச்சா எண்ணெய். ஆனால் இன்னைக்கு அந்த கச்சா எண்ணெய் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஏகாதிபத்திய அடக்கி ஆளக்கூடிய, மற்றவர்களை அடிமைப்படுத்தக்கூடிய அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அரபு நாடுகள் அவர்களுக்கு அடிமைப்பட்டு கிடைக்கின்றது. வலா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்றான், வலா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா. யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் உங்களுடைய நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அவங்க உங்களை நண்பர்களாக நினைக்கவே மாட்டார்கள். இன்னைக்கு உள்ள இஸ்லாமிய நாடுகள் சொல்கின்றது, எங்களுக்கு நட்பு நாடுகள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்களுக்கு நட்பு நாடுகள். இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேல் என்கிற நாடு உருவாகாத வரை இந்த மத்திய கிழக்கில் எந்த பிரச்சனையும் இல்லை. 70 வருஷத்துக்கு முன்னாடி 48 இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு, வந்தேரிகள், தங்களுக்குன்னு ஒரு நாடு இல்லாமல் உலகம் முழுக்க சுற்றி கொண்டிருந்தவர்கள் யூதர்கள்.
அவங்களுக்கு பாவம் போனால் போகுது அப்படின்ட்டு தங்களுடைய நாட்டில் அடைக்கலம் கொடுத்தவர்கள் பலஸ்தீனிய இஸ்லாமியர்கள். இன்னைக்கு அந்த பலஸ்தீனத்தை உலக நாடுகளின் வரைபடத்தில் இருந்தே எடுப்பதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாசமாக்கி விட்டார்கள் பலஸ்தீன். கசா என்கிற ஒரு பகுதி கிட்டத்தட்ட 2.5 வருஷமா அங்கே உள்ள மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. வாய் திறந்து ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்கறதுக்கு கூட திராணி இல்லை. காரணம், அவர்களுடைய நாடு அவர்களுடைய கண்ட்ரோல் இல்லை. நீ எந்த நாடோ நட்புடவோடு இருக்கணும் அப்படின்றத அமெரிக்கா ஏகாதிபத்திய நாடு முடிவு செய்யுது. நீ எந்த நாட்டு கரன்சியை கொடுத்து உன்னுடைய நாட்டின் களிம வளத்தை விற்க வேண்டும், கச்சா எண்ணெயை விற்க வேண்டும் அப்படின்றத அவன் முடிவு செய்யலாம். நீ எவ்வளவுக்கு விற்கணும், எவ்வளவு கனிம வளத்தை நீ எடுக்கலாம் என்பதை முடிவு செய்யக்கூடிய இடத்திலே அவன் இருக்கிறான். உன்னுடைய நாட்டினுடைய தினாரில் விற்கக்கூடாது, என்னுடைய நாட்டின் டாலரில் விற்கணும். இத்தனையும் முடிவு செய்யக்கூடியவன் அவன். இவன் வாயை குத்திக்கிட்டு இருக்கிறான். காரணம், இவனுக்கு வேண்டியது கிடைக்கிறது. பொம்மை அரசாங்கத்தை நியமித்து விட்டார்கள். அவர்களுக்கு வேண்டிய சுகபோதத்தை கொடுத்திருக்கின்றார்கள். உண்மையிலே அந்த மக்கள் கவலைப்படுகின்றார்கள், அந்த மக்களுக்காக துவா செய்கின்றார்கள், அவர்களால் முடிந்த முயற்சிகள் செய்கின்றார்கள். ஆனால் எந்த அரசாங்கமும் சரியாக இல்லை. கசால அவ்வளவு அழிக்கப்படுறாங்க. பக்கத்தில் எல்லையில் உள்ள நாடு மிஸ்ர், எகிப்து நாடும் ஜோர்டான் நாடும். அவர்களுடைய எல்லையை திறந்து விட்டாலே எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும். குழந்தைகளும் பெண்களும் வயோதிகர்களும் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள். எல்லையை மூடிட்டாங்க. எந்த விதமான உதவியும் அவர்களுக்கு கிடைக்கல. சுத்தி இஸ்லாமிய நாடு. இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்குது. அவனுக்கான இராணுவ தளம் எல்லா அரபு நாடுகளிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அரபு நாடுகள், கத்தாரிலிருந்து, சவுதியிலிருந்து, குவைத்திலிருந்து அமெரிக்க இராணுவ தளவாடங்கள் இருக்கு. அந்த இராணுவ தளவாடங்கள்லாம் அந்தந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு இல்லை, இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு தான். சுற்றி இஸ்லாமிய நாடுகள் அவர்களின் ஆதரவோடு பலஸ்தீனத்தை அழிக்கிறார்கள். அதற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே நாடு ஈரான். அந்த நாட்டையும் நாங்கள் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம் சொல்லப்படுது. அரபு நாடுகள் அந்த நாட்டில் குப்பையில் கொட்டுறாங்கல்ல, மிச்ச மீதி இருக்கக்கூடிய உணவை குப்பையில் கொட்டுகிறார்கள் அல்லவா, அந்த உணவை கொடுத்தாலும் கூட கசாவிலே உள்ள மக்கள் பிழைத்துக் கொள்வார்கள். அதை கொடுக்கறதுக்கு கூட திராணி இல்லாத ஒரு மக்களாக அரபு மக்கள் வாழ்கிறார்கள். இன்னைக்கு ஈரான் என்கிற நாடு தான் திருப்பி அடிச்சிருக்காங்க. அவர்களுக்கு பாதிப்பு என்றால் என்னவென்பதை திராணியாக தைரியத்தோடு அவர்களுக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். அதிலும் கூட பிரிவினை. அவங்க ஷியா நாடு, நம்ம சுன்னி நாடு. இதில் பிரிவினை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ரோமர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் ஒரு போர் நடந்தது. அன்னைக்குள்ள வல்லரசு நாடு அந்த 2 நாடு தான். இவங்களுக்கும் போர் நடக்குது. அப்பொழுது சஹாபாக்களும் இஸ்லாமியர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரோம் நாட்டுக்கு அல்லாஹ்வின் உதவி கிடைக்க வேண்டும், அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்று துஆ செய்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? அன்னைக்கு அஹ்ல கிதாபுகள் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்ட கூட்டம் அந்த கிறிஸ்துவ கூட்டம் தான். அதனால அவங்களுக்கு உதவி கிடைக்கணும் அப்படின்ட்டு இங்குள்ள சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் துஆ செஞ்சாங்க. காரணம், அவர்கள் நம்முடைய ஒத்த சிந்தனையில் உள்ளவர்கள், அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த மக்கள் ஜெயிக்கட்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அந்த போரில் ரோம் தான் வெற்றி பெற்றது. மகிழ்ச்சியாக அந்த நாளை சஹாபாக்கள் கொண்டாடினார்கள். இன்னைக்கு அதே நிலைமை தான். ஷியா சுன்னி அப்படின்ற பிரச்சனையை விட்டுட்டு நமக்கும் அவங்களுக்கும் ஒரே அல்லாஹ், நமக்கும் அவங்களுக்கும் ஒரே ரசூல், நாமும் அஹ்ல பைத்தை கொண்டாடுகின்றோம், அவர்களும் அஹ்ல பைத்தை கொண்டாடுகிறோம். இந்த அளவில் மட்டும் நாம் பார்க்க வேண்டும். நமக்கெல்லாம் பொது எதிரி, பொது விரோதி யூதமும் கிறிஸ்துவம் தான். அவர்கள் தான் தங்களுடைய இஷ்டத்துக்கு இந்த நாடை நாசமாக்குகின்றார்கள். போர் நிறுத்தம் அப்படின்ட்டு ஒரு சில நாளுக்கு முன்னாடி தான் அறிவிப்பு செய்கிறாங்க. தோல்வியை ஒற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான முகமும் இல்லாமல் அமெரிக்கா அறிவிப்பு செய்து எங்களுடைய நிபந்தனைகளெல்லாம் ஏற்று போர் நிறுத்தத்தை நாங்கள் அறிவிப்பு செய்கிறோம், 2 வாரத்துக்கு போர் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுதே இஸ்ரேல் லெபனானின் மீது தாக்குதல் நடத்துகிறது. இந்த போர் நிறுத்தம் எவ்வளவு நாள் நீடிக்கும் என்பது தெரியவில்லை. சரி, இந்த போரினால் உலகம் முழுக்க பாதிக்கப்படுகின்றது.
அந்த ஒவ்வொரு நாட்டினுடைய பணத்தின் மதிப்புகள் குறைகின்றது. இந்த போரை யார் முன்னின்று நடத்துகின்றார்கள் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அமெரிக்கா நடக்குது, அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. இஸ்ரேல் நடக்குது, இஸ்ரேலினுடைய பொருளாதாரத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. காரணம், எல்லா பொருளாதாரத்தையும் தூக்கி கொடுக்கக்கூடியவர்கள் இந்த அரபு நாடுகள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கின்றான், நாளை கியாமத் நாளுடைய சமீபத்திலே துதஆ இல துஆம், விருந்துக்கு அழைப்பதை போல இஸ்லாமியர்களை அழைப்பதற்காக வேண்டி அழைக்கப்படுவார்கள். எல்லா பகுதிகளிலும் இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் அடர்த்தியாக இருக்கின்றார்களோ அவர்களை அழிப்பதற்காக வேண்டி எல்லா சமுதாயமும் ஒன்று சேர்ந்து அழைக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொல்லும் பொழுது சஹாபாக்கு கேட்கின்றார்கள், நாயகமே, அப்போ நாங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கணுமா? எல்லாமே சேர்ந்து அடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, நாங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருப்போமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபமின் கில்லதி யௌமைதின், எண்ணிக்கையில் குறைவாக இருக்கணுமா? வலாக்கின்னஹும் உஸ்ஸாஉன் ககுஸ்ஸாலிஸ்ஸை, இல்லை நீங்கள் மிக அதிகமாக இருப்பீங்க, கோடிக்கணக்கில் இருப்பீங்க. அப்படி இருந்தும் நீங்கள் அடிக்கப்படுவீர்கள். காரணம் யுஜஅலுல் வஹன். எப்படி சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கடல் அலையில் அடித்து வரக்கூடிய நுரையை போன்று இருப்பீர்கள். தண்ணிக்கு ஒரு சக்தி இருக்குது, நுரைக்கு ஏதாவது இருக்குதா? கொஞ்ச நேரத்தில் பஸ்மமாக போயிடும். அந்த நுரை மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இடத்துல எந்த விதமான ஒற்றுமையும், உங்களுக்கு இடையிலே எந்த விதமான ஈமானிய பலமும் இருக்காது. கடல் நுரையை போல ஒன்றுக்கும் பயனில்லாமல் இருப்பீர்கள். யுஜஅலுல் வஹன் ஃபீ குலூபிஹிம், உங்களுடைய உள்ளத்திலே வஹன் போடப்படும். வஹன்னா என்ன அப்படின்னு கேட்டால், வைன்ஸஹுர் ருஅபு ஃபீ குலூபிஹிம் அல் அதுவா, எதிரிகளிடத்துல உங்கள் மீது உள்ள பயம் எடுக்கப்படும். உங்களுடைய உள்ளத்தில் வஹன் இருக்கும், எதிரிகளுடைய உள்ளத்தில் உங்கள் மீது உள்ள இஸ்லாமியர்கள் என்றால் உள்ள ஒரு கண்ணியம், பயம் போயிடும். வஹன்னா என்ன அப்படின்ட்டு சஹாபாக்கள் கேட்கும் பொழுது, லிஹுப்பிக்குமுத் துன்யா, உலகத்தை பிரியப்படுவது, வ கராஹியத்துக்குமுல் மௌத், மௌத்தை வெறுப்பது. இந்த ரெண்டு தன்மையும் உங்களுடைய உள்ளத்தில் குடிக்கொண்டு விடும். உலகம்தான் சாஸ்வதம், உலகம்தான் நிரந்தரம் என்று வாழ்வீர்கள், மௌத்தை வெறுப்பீர்கள். அதனால் எதிரிகள் உங்களின் மீது எளிதாக உங்களை வென்று விடுவார்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இஸ்லாமியர்களிடையே ஒற்றுமையும் அமைதியும் நிலவ செய்வானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.